இந்த பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்ல முக்கியமாக கவனிங்க நான் சொல்கிறத. இந்த பிரச்சனைகள் வரும்போது, இந்த பணசால நம்ம கடன் தொல்லையால் நம்ம பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு அவ்வளவா தெரியாது. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்புகள் அதிகமாக தெரியும். இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபட்டது, அப்படியே ரிவர்ஸ். பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அதோடைய ஆழமும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் முடிந்த பிறகு அந்த பாதிப்புகள் இருக்காது, கம்மியாகும். அதே மாதிரி உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது ஒரு ஸ்டேஜில் வரும்போது பணம் மனம் ரெண்டுத்தையும் காலி பண்ணிடும். இதுதான் இந்த 3 பிரச்சனைகள். இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்து தான் ஆகணும். இனிமேல் இதுதான் நடக்கும். இது அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இதுதான் பிரச்சனைகள், இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மை. ரைட்? இதில் மாற்றி சொல்கிறதுக்கோ இல்லை பொய் சொல்கிறதுக்கோ எந்த வித அவசியமும் இல்லை. ஆனால் திருப்பியும் நான் சொன்னபடி தான், இது ஒரு பொற்காலம், அனுபவம் கொடுக்கக்கூடிய காலம், அனுபவம் பெறக்கூடிய காலம் தான் வாழ்க்கையில் பொற்காலம். அனுபவிக்கக்கூடிய காலம் பொற்காலம் அல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்கள்